Hello friends, welcome to GVSM Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மாவு பச்சரிசி, அதுக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையுமே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் நிறையா செய்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கம்மியாக செய்யணும் அப்படின்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் கடலை மாவு எடுத்துகிட்டு நம்ம ஈவினிங் டைமில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அரைச்ச மாவு எடுத்துக்க போகிறேன். அதாவது அரிசி மாவும் கடலை மாவும் இதிலே கலந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு காரம் போடுறதுக்கு 7 காஞ்ச மிளகா, அப்புறம் 2 கட்டி பூண்டு இது உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காரம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஜாரில் பூண்டையும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கோங்க. மாவுக்கு ஈக்குவலான உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. துப்பு துப்பியாக அரைக்கக்கூடாது, மைய அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வானலில் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அதை ஊற்றிட்டு காய வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். நல்லா காஞ்சாதான் நல்லா பொற நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் நம்ம அரைச்ச காரத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ விதை கலந்துக்க முடியும். அப்போ ஃபுல்லாக மாவு பசஞ்ச பிறகு நம்ம உப்பு போட்டு கலந்துக்க முடியாது. அதனால கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்சிட்டே இருங்க. இது சப்பாத்தி மாவு அளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றுறாதீங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஓலை பக்கோடா தேய்க்கும் போது நல்லா வரும். ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சாரணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓலை பக்கோடா தேய்க்கிறதுக்குன்னே இருக்குது, இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா முறுக்கச்சு மாதிரி ஓலை பக்கோடா தேய்க்கிறதுக்கு அச்சு இருக்குது, அது வாங்கி வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா இப்போ இப்படி தான் செய்வாங்க, அதனால் இதை வச்சு நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் தடவிக்கிறாங்க. எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் சட்டிக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு ஹார்டாக தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சோன்னா நம்மளோட மாவு கீழே விடும். ஸோ அது நல்லா புரிஞ்சு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஹார்டாக தேய்ச்சிக்கோங்க. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. சப்போஸ் நிறையா செய்யணும், தீபாவளிக்கெலாம் செய்யணும்னா இந்த மாதிரி கரண்டை வச்சு தான் செய்வாங்க. இந்த மாதிரி அழகாக கீழே விழுது பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை எந்த அளவுக்கு வேக வைக்கணும்னு நான் காட்டுறேன். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். ஸோ இது ரெடி ஆகிடுச்சுன்னா எண்ணெய் இந்த மாதிரி கொதிக்கிறது அடங்கிடும். பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் இந்த பொறுப்புறன்னு இருக்கிறது அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடணும், ரொம்ப கருக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஆனதும் எடுத்து வச்சுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஓலை பக்கோடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கருவேப்பிலை பொரித்து இது கூட கலந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா புரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்ச ரிப்பன் பக்கோடாவில் இதை சேர்த்துருங்க. சாப்பிடக்குள்ளே நல்லா இந்த கருவேப்பிலை டேஸ்ட் கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா GVSM குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.